என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இனிய நெஞ்சங்களே வணக்கம். இந்த படத்தில் செந்தூர பாண்டியாக தோன்றி நட்புக்காக நடித்துக் கொடுத்த என் இனிய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பிறக்குது, ஆட்சிக்கு நல்ல காலம் பிறக்குது. யாருடா அவன்? ஆட தபால்காரன். என்னடா நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு குடுகுடுப்புக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஏய் கிழவி, யார பார்த்து குடுகுடுப்பக்காரங்கற? உன் சின்ன மாங்கட்ட தபால் வந்திருக்குது, கொடுக்க மாட்டேன். தபாலா? எங்க எங்க? என்னடா உட்கார்ந்துட்ட? கர்தாசியே குடுப்பா. கிழவி, வெயில்ல வந்தனா ரொம்ப கலப்பா இருக்கு, ஒரு சொம்பு மோர் கொண்டு வா. மோர் தானே, இந்த கொண்டாரு. இந்தாப்பா மோரு. என்னங்க என்னங்க, நம்ம விசயராஜுக்கு இருந்து கர்தாசி வந்திருக்கு. படிங்க படிங்க. படிக்கலாம், காலெல்லாம் வலிக்குதே. படிக்கிறதுக்கும் காலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? படிங்க. கொஞ்சம் காப்பி தண்ணி குடுக்கறியா? குடிச்சிட்டு படிக்கிறேன். என்ன ஆளாளுக்கு காப்பி தண்ணி கொண்டா கலனி தண்ணி கொண்டாந்துக்கிட்டு, இப்ப நீங்க மரியாதையா படிக்கல, பொழுதுக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். படிங்க. என்னத்தா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிட்டு? படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன். என்னமோ உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. என்ன என்ன இல்ல, விசயராஜ் படிப்பு முடிச்சிட்டு ஊருக்கு வரானா? ஐயோ என்னடி கையில குடுக்கற? இங்க கொடுக்க கூடாது, கண்ணத்துல. உள்ள வர போறானு சந்தோஷத்தை கொடுத்தா கிழவனுக்கு லொல்லுதான். கொண்டாங்க. ஐயோ ஐயோ, என் பிள்ளை வர்றான், என் பிள்ளை வர்றான். எனக்கு கை ஓடல கால் ஓடல. என்னடி இந்த குதி குதிக்கிற? என் பிள்ளை வர்றான், நான் குதிக்கிறேன். உங்களுக்கு என்ன? வணக்கம் சாமி. அட வாங்க 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 வாங்க. சின்னமுத்து பொழுது போல பாரு, அதான் கொஞ்ச நேரம் கூட ஆடு புலி ஆட்டம் ஆடலான்னு கூப்பிட்டேன். வேண்டாங்க சாமி. ஐயோ வேண்டாங்க சார். அவர் என்ன குஸ்தி போடவா கூப்பிடுறாரு? ஆடு புலி ஆட்டம் ஆடுறதுக்கு தானே கூப்பிடுறாரு. வா அப்படி உட்காரு. இப்போ தலைவர் புலி, நீ ஆடு மாடு, போட வையண்டா. காய நகத்துறா. வேண்டாங்க. நகத்துறான்ற சின்னமுத்து, இப்ப என்ன பண்ற? ஆடு புலி ஆட்டம் ஆடுறேன். ஐயோ, நீ என்ன தொழில் பண்றேன்னு கேக்குறாரு. செருப்பு தைக்கிறேன். ஏதாச்சும் படிச்சிருக்கியா? ஒரு எழுத்து படிச்சிருக்கீங்க. படிக்கலைன்னா இவன் நெத்திய பார்த்து ஏபிசிடி படிச்சுக்க. இன்னைக்கு என்னடா நெத்தியிலேயே? ஏப்பா ஆடு. எனி டவுட்? ஆமா, உன் பையன் ஏதோ சேர் பொண்ண காதலிக்கிறானாமே. அதெல்லாம் ஒன்னில்லைங்க சாமி, ஒன்னில்லைங்க சாமி. தப்பே இல்ல. இந்த உலகத்திலேயே காதல் ஒண்ணுதான் ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்குது. அதே மாதிரி உன் பையன் நம்ம ஊர்ல ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்கிறான். சேர்க்கட்டும். இனிமே நம்ம ஊர்ல நீங்க செருப்பு தேய்ங்க, நான் இஸ்திரி பண்றேன். ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். விளையாடுற. ஐய ஆடு மாட்டிக்கிடுச்சே, வெட்டிடலாமா? மாட்டிக்கிச்சுல, வெட்டிட வேண்டியதுதான். இதெல்லாம் போய் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு வெட்டிருங்க. வேணாங்க சாமி, விட்டுருங்க சாமி. சாமி வேணாங்க சாமி. சாமி கையெடுத்து கும்பிடுங்க. வேணாங்க சாமி, விட்டுருங்க சாமி. சாமி சாமி சாமி.
என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. சாமி, விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. வேணாங்க சாமி, விட்டுருங்க சாமி. செருப்பு தைக்கிறவனுக்கு காதலா? அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த அந்த வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான். அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. மதுரை வீரசாமி, என் ஒரே மகனை துடிக்க துடிக்க கொண்டு போட்டா அந்த படுவாவி பொன்னம்பலம். இப்ப இந்த ஊர் சனங்களை எல்லாம் மனம் போன போக்குல கொண்டு கூச்சிக்கிட்டு இருக்கான். அவனை தண்டிக்கிறதுக்கு சனங்களுக்கும் சக்தி இல்ல, சட்டத்துக்கும் சக்தி இல்ல. ஏன்பா, உனக்குமா சக்தி இல்ல? அரசம்பட்டி வந்துருச்சு. அவங்க சாமானமெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஐயோ, கண்டிப்பா என் சாமானத்தை காணோம். என் சாமானமெல்லாம் சரியா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம். யோ, பெட்டி எடுக்கறல்ல, நானுக்கலாம்ல. எப்ப மேல விழுவான்னு அலையறானுங்க. ஏய், யாரே அலையறது? இவ பெரிய பாக்தாத் பேரழகி. சிப்படி. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா தாயே, நீங்க நினைக்கிறது காய போடலாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பஸ் விட்டு இறங்குங்க. அம்மா வணக்கம்மா. விஜய். என்ன விஜய், பஸ் விட்டு இறங்கும் போதே கணத்துல கை வச்சுட்டு வர்ற? இங்கிலீஷ் படா. என்னங்கடா ஓட்ட மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு திமிரா? உன்னதான் ஓட்ட வண்டி, எங்களது ஸ்ட்ராங். ஏறாத மலையெல்லாம் ஏறும். அப்ப எந்த வண்டி முதல்ல ஊருக்குள்ள போகுதுன்னு பாக்கலாமா? பாக்கலாண்டி. நான் முதல்ல ஊருக்குள்ள போயிட்டா என் செருப்பை கழட்டி உன்னை அடிப்பேன். சம்மதமா? நான் முதல்ல போயிட்டா அப்படியே உன்னை கட்டி புடிச்சு இச்சு இச்சுன்னு இங்கிலீஷ் பத்த கொடுப்பான் விஜய். சம்மதமா? சம்மதம். ஏய், நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். ஏய், வாடி. இப்ப என்னடி சொல்ற?
சொல்றது விஜய், பந்தயப்படி நீ முன்னால வந்து ஜெயிச்சிட்ட. கட்டி பிடிச்சு இங்கிலீஷ் மொத்தம் கொடு. ஒன்லி லிப்ஸ். யா கண்ட இடத்துல வாய் வச்சா நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ராசா வந்துட்டா. என்ன பெத்த ராசா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கீங்களா? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். இரு 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 இரு, ஊரு கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். கிறிஸ்டி சுத்தன் பிள்ளைக்கு முத்து, இதை கொண்டு போய் வெளியில ஊத்திட்டு வா. நல்லா இருப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? வா, எடுத்துட்டு உள்ள வாங்க. அறிவுமணி மைனர் ஐயா, இன்னைக்கு என்ன நெத்தியில? பி. பீன்னா பி ஃபார் பண்ணி. அடே, பண்ணின்னு என் பக்கம் கைய காட்டுறிய, அந்த பக்கம் ஆளே இல்லை. ஐயா வந்துட்டாங்க. அந்த 3 பொண்ணுமா? நம்ம சின்னம்மாங்க. சின்னம்மாவா? வாங்கம்மா ஆமா. வணக்கம் ஐயா. சின்னம்மா குழாவெல்லாம் போட்டுட்டு போகுது. போறப்ப பொம்பளையாட்டம் போச்சு, வர்றப்ப ஆம்பளையாட்டம் வருதுங்களே. ஒருவேளை காலேஜ்ல மாத்திட்டாங்களே என்னமோ. மைனரே, நம்ம தலைவரோட தங்கச்சி பட்டணம் போய் படிச்சதில்ல, அந்த ஊர் மாடல் இதெல்லாம். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? வரும்போது இவ்வளவு கோவமா வராளே? அடே கப்பா, தலை என்னமா சுடுது? ஏப்பா, பட்டணத்துல என்ன தேய்ச்சி குடிச்சியா இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கலாம் வசதி இல்லப்பா. ஐயோ மெதுவாப்பா, வலிக்குதுப்பா. இல்ல, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். லேசா தட்டினா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ராசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க? உங்க அப்பனை பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால கூட புல்லு கட்ட தேடிட்டு ஓடுண்டோய். கிளவி, சும்மா பழசெல்லாம் நினைச்சு கனவு காணாத. வயக்காட்டுக்குள்ளேயும் வாழைத்தோப்புக்குள்ளேயும் என் முந்தானை பிடிச்சுக்கிட்டே சுத்துவிய. இப்ப நான் கிளவி ஆயிட்டேனா? ஓ, நீங்களும் லவ் தானா? ஆமாடா, லவ்வோ லவ். அது பெரிய லவ். அந்த வேகத்துல தானே நீங்க ஒண்ணு பிறந்தீங்க. என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு? ஆத்தா, உர ஊத்துறதுக்கு கொஞ்சம் மோர் தெரியல? அடியே, ஆத்தா இங்க இருக்க, அங்க என்ன பார்வை? அதானே. பாட்ட சாட்டமா வயசு பையன் ஒருத்த வீட்டுல இருந்த கூடாது. வந்துருவீங்களே, உர ஊத்துறதுக்கு மோர் வேணும் சோறு வேணும்னுக்கிட்டு. ஆமா, நீதான் அதிசயமா ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கியாக்கும். ஆமாடி, அதிசயமா தான் பெத்து வச்சிருக்கிறேன். மோரமில்ல கீரமில்ல பாடி. அவ பார்வையே சரியில்லை. வாய குளிச்ச உடனே நல்லா ஒரு படி மிளகாய் எடுத்து ஜஸ்தி சுத்தி போடு. அவ காலடி மண்ணு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓடு ஓடு ஓடு. நன்றி. புள்ளையாரு புள்ளையாரு உடைக்கட்டுமா தேங்காய்? என்னங்கடா திமிரா? புள்ளையாரு புள்ளையாரு உடைக்கட்டுமா தேங்காய்? தேங்காய் தேங்காய் திருத்தணி தேங்காய். பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்க ராங்கா ராங்கா போகாதடி ராங்கா. புள்ளையாரு புள்ளையாரு உடைக்கட்டுமா தேங்காய்? பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்க. உனக்குற பொண்ணுக்குலதான் உன் பொழுப்பு அடங்கணும். குலுக்குற பொண்ணுக்குலதான் பொம்பிட்டு நீ ஓடணும். ராசாத்தியே ராவெல்லாம் தூக்கமில்லையே. புள்ளையாரு புள்ளையாரு உடைக்கட்டுமா தேங்காய்? பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்க.
சுத்தலாமா சுத்தலாமா சுங்கிடி செய்யல இடுப்புல வேண்டாம் 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 அப்போ என்ன சுத்தலாம் எங்க சுத்தலாம் எப்போ சுத்தலாம் எப்படி சுத்தலாம் அக்கா மவ நினப்புல ஆசையா சுத்து சுத்து தாய் அக்கா மவ நினப்புல ஆத்து பக்கம் தோப்புல அச்சாரம் தான் வச்சா பல கொண்ட மேல பூவ சுத்து புள்ளையாரை உடைக்கட்டுமா தேங்காய் 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 திருத்தணி தேங்காய் பொண்ணு மணி கண்ணு மணி போகாதடி ராங்கா 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 போகாதடி ராங்கா ஓட்டலாமா ஓட்டலாமா ஓரம் நிற்கும் வண்டியே வேண்டாம் 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 ஓட்டலாமா ஓட்டலாமா ஊற விட்டு சண்டிய வேண்டாம் 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 அப்போ எங்கே ஓட்டலாம் என்னத்த ஓட்டலாம் எப்போ ஓட்டலாம் எப்படி ஓட்டலாம் சேனம் போடு குதிரதா ஷோக்கா போகும் மதுரதா நீட்டி நீட்டி சாட்டையத்தான் காட்டி காட்டி ஓட்டு ஓட்டு புள்ளையாரே உடைக்கட்டுமா தேங்காய் 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 திருத்தணி தேங்காய் பொண்ணு மண்ணி கண்ணு மண்ணி போகாதடி ராங்கா 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 போகாதடி ராங்கா புள்ளையாரே உடைக்கட்டுமா தேங்காய் பொண்ணு மண்ணி கண்ணு மண்ணி போகாதடி ராங்கா முழுக்குற தான் உன் கொழுப்பு அடங்கணும் குலுக்குற தான் கும்பிட்டு நீ ஓடணும் ராசாத்தியே ராவெல்லாம் தூக்கமில்லையே என்னடா எங்க சினிமா கிட்ட என்னமோ விளையாட்டு காட்டினியாமே? ஏண்டா கண்ணா, நாம கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? எங்க அண்ணா யார் தெரியுமாடி? செந்தூர பாண்டி. நான் ஒரு தம்பி. ஜாக்கிரத. ஏன்பா விசயராசு, உனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பல்லாம்? படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசாவாட்டம் இருக்கிறத விட்டுவிட்டு அந்த பொறுக்கி போய் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற? அட என்னமா அது? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சைப்படுவா. அவ திமிர அடக்காம விட போறதில்ல. அப்படி போடு. ஏப்பா
நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கிறோம்? அது மாதிரி நினைச்சிட்டு விட்டு கண்ணு. உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது. அடி ஏண்டி சும்மா நடிகி சாகுற? நம்ம பிள்ளைங்க ரெண்டு சிங்க குட்டிங்க. வீணா வம்புக்கு போக மாட்டானுங்க. எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்க. வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாய முடிட்டா எப்படி சாப்பிடுறது? அதானே. என்ன 2 பேரும் விளையாடுறீங்க? அப்புறம் மகனும் சாப்பிடுங்க. டேய், நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால நம்ம கார சாணியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா. ஊர்ல இருக்கிற சாணி எல்லாம் அவ கார்ல தான். இந்நேரம் வாழ்க்கையே வெறுத்திருப்பா. நமக்கே என்ன நாத்தம் போகல. அல்லி ராணி ஹார்ன் அடிச்சா நம்மளாம் ஒதுங்கி போயிடணுமா? அப்படியே வாங்கடா. ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்லை. 2 நாள் சரியாயிடும். இந்த மருந்து வாங்கி கொடுங்க. டேய், நீங்களாம் பக்கத்துல இருங்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கடா போறீங்க? வந்து சொல்ற போட. சரி வேணாண்டா. ஏதாவது வம்பளவே முடியும்டா. எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். போட. தள்ளி உட்கார்றி. தள்ளி. எவ்வளவு திமிரு இருந்தால் எங்க முத்து மீது காரை மோதி காலை உடைத்திருப்பார். இப்ப நாங்க உண்மையில போகிறோம். உன் வாழ்க்கைய முடிய போகுது. வேணாம், என்கிட்ட விளையாடாதீங்க. உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவடி? நாங்க வளர்றதுக்கு நீ என்ன கிரிக்கெட்? என்னடா அது? பொறுக்கித்தனமா? விஜய், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. தலையிட்டால் நமது நட்பு சிதறிவிடும். நீ போ. ஏய் விஜய், ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம்தான் பெருசு. நீ இப்படி அறகுறையா தெருவுல போனா இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். இந்தா இத போட்டுக்கிட்டு போ. இத பார், இனிமேலாவது உன் பணத்துமுறை அடக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணா அடக்க ஒடக்கமா நடந்துக்க. என்ன? வா.
டேய் ஐம் சாரிடா. அவ என்னதான் திமிரா நடந்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது ரொம்ப தப்புடா. பயங்கரமா இருப்பான் போல் இருக்கு கிழவன். என் குறி எப்படி? ஐ இங்கிலீஷ் படம் எச்சி தொடாத. ஏண்டா கண்ட பொண்ணு லெட்டர் கொடுத்தா வாங்கிடுறதா? என்னன்னா பிஸ்கட் கலையற நாய்க்குட்டி நினைச்சியா? வாங்கடா போலாம். அப்பா யாரும் இல்ல. டேய் தொடாதடா. டேய் நான் என்ன பிஸ்கட் கலையற நாய்க்குட்டியா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கொஞ்சம் முன்னாடி நீ பேசுன டயலாக் தான்டா. ஒண்ணு இல்ல, சும்மா வந்து பட்டாம்பூச்சி இல்ல போடா. அவள் அனுப்பியது கடிதம் அல்ல உள்ளம். நண்பா, இடையில் ஏற்பட்ட தலங்களுக்காக வருந்துகிறோம். எடுத்து படி, ஒரு குடி புடி. டேய் விஜய், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிடா. ப்ளீஸ், சம்மதம்னா அதுக்கு அடையாளமா ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு. அன்பு மீனா. ஐ இங்கிலீஷ் படம். ஏய் இப்ப என்னடா பண்ண போற? ஓடி போய் முத்தம் கொடுக்க போறியா? சி போங்கடா. ஏய் உன் லவ் லெட்டர் வருதுடா. என்னவ நம்மள பாத்து வரா? ஐயோ அப்பா. என்னப்பா இடி ரொம்ப பலமா? இத பாரு, இந்த வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. அப்புறம் நான் இடிச்சானா நீ தாங்க மாட்ட. ஜாக்கிரதா. எங்க போற? என் லெட்டருக்கு பதில்? பதிலா? ஐயோ ஆள விடு. விஜய் விஜய் விஜய். பாப்பா, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? கையெடுறா. நீ என்ன அவளுக்கு மச்சானா? கையெடுறா. எடுக்கலைன்னா என்னடா செய்வ?
பாரு, அந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அழகா இருக்கு. ஆனா அந்த மலை உச்சிக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பாப்போமா? நான் முதல்ல போயிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். யா, நான் ரெடி. ரெடியா? 1 2 3. நான் தான் ஜெயிச்சேன். என்ன விஜய், நான் அவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த மலையை தொட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு எங்கேயே உட்கார்ந்திருக்க? மீனா, மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான் மீனுக்குட்டி. இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தனா நான் அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணுல கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. புச்சிதான். இத போய் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்லலைன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, ஏண்டா எம்புட்டு திமிரு இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்பேன். நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படலாம்டா, ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்பட்டா அடிபட்டு தான் சாகணும். விஜய் ஒண்ணு பண்ணாத, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அண்ணி, அண்ணா கிட்ட சொல்லுங்க. ஏய், அவளை ரூம்ல போட்டு போட்டுடா. ஐயோ, சொல்லுங்க அண்ணி. கொண்டாட அந்த சவுக்க. இந்தாங்க தலைவரே. தடுப்பா. பொன்னம்பலம், நீ செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லை. அதுவும் யார காதலிச்சிருக்கான்? தலைவருடைய தங்கச்சிய சும்மா விடலாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். இப்ப உன் புள்ள செஞ்ச தப்புக்கு என்னையா தண்டனை? அப்பங்கையிலே சவுக்க கொடுத்து புள்ளைய அடிக்க வைக்க வேண்டியதுதான். அதான் தண்டனை. ஆமா தலைவரே, அதான் தண்டனை. இப்ப என்னையா சொல்ற? நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன். டேய், சட்டையை கேட்டுறா. அடியா. ஏப்பா இப்படி செஞ்ச? இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, தெரிஞ்சு எப்படி செஞ்ச? போதுமாயா? போதுமா? சுமந்து அவ பட்டினிதான் கேட்டப்பா, நம்ம பக்குவம்மா பெற்றெடுக்க பத்தியந்தான் இருப்பா. மூச்சடக்கி முக்குள்ளிச்ச முத்த போல காப்பா, அவ முந்தானையில் தொட்டி கட்டி முத்தானூறு கொடுப்பா. பெத்த புள்ள துடிக்கும் போது
தாண்டா தாகி அதை புரிஞ்சிக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி. ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. ஏய், என்ன இதெல்லாம்? என்னால தானே உனக்கு இந்த அடி ரொம்ப வலிக்குதா? ஆறுதல் சொல்ல துணை இருந்தா அழுகிறது கூட சுகம்தான். இப்ப நான் மட்டும் இந்த அடி வாங்காம இருந்திருந்தா நீ எனக்கு முத்தம் கொடுத்திருப்பியா? இப்படி நீ எனக்கு முத்தம் கொடுக்கறதா இருந்தா ஆயுசு பூரா நான் அடி வாங்க தயார். அப்படிங்களா? அப்படித்தான். ஏய், என்னதெல்லாம்? விஜய், காதலிச்சது தப்புன்னு தானே கொன்ன சவுக்கால் அடிச்சாங்க. நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன். என்னடா இது? அம்மா தாயே, நீ ஆசைப்பட்டதுக்கே என் பிள்ளைக்கு இந்த கதின்னா நீ வாக்கப்பட்டு வந்தா என்ன கதியாகும்? அடிபட்ட காயம் கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டியே. இதை யாராவது பார்த்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும்? தயவு செஞ்சு போயிடுமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, விஜய் என்னால மறக்க முடியாது. அதுக்காக எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஒண்ணு செய்ய மாட்டான் தாயி. அந்த படுபாவி என் புள்ள தலைய வெட்ட கூட தயங்க மாட்டானே. சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அத ஒரு தரம் என் அனுபவத்துல பார்த்தவம்மா நான். அந்த கொடுமையவே என்னால இன்னும் மறக்க முடியல. மறுக்கிறது எப்படி? நீதான் என் மறுக்கிறது எப்படி? நீதான் என் கழுத்துல மாலை போட போற. நான் எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த உரிமாலையை போட்டுட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? ஏய் பாண்டி, ஊரறிய எப்ப என் கழுத்துல மாலை போட போற? அது எங்க அம்மா போய் கேளு. நீ தானே என்ன கட்டிக்க போற. இதுல உங்க அம்மா வேற கேட்கணுமா? செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட. செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட. காதல் பாட்டெடுக்கும் வயசு இது, கேட்டு கிருகிருக்கும் மனசு இது. ஒரு தீர்மானை பசுமரத்தேனை நினைச்சது நிறைவேறும். நாள செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல
மனசு தத்தடிக்கும் உறக்கம் என்பது நான் தான் உன்னை சீண்டி சீண்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி பிடிச்ச எத்தனையோ வித்தைகளை இப்பவே நீ காட்டிடுவே. செந்தூர பாண்டிக்கொரு சோடிக்கிளி கூட சோளக்கருது போல தோளக்கட்டு ஆட காதல் பாட்டெடுக்கும் வயசு இது, கேட்டு கிருகிருக்கும் மனசு இது. ஒரு தீர்மானே பசுமரத்தேனே நினைச்சது நிறைவேறும். நானே செந்தூர பாண்டிக்கொரு சோடிக்கிளி கூட சோளக்கருது போல தோளத்தொட்டு ஆட. பங்காளி, மறு குழந்தை சமைஞ்சதுக்கு மரப்பு கட்டினவன் நீ, அவளை கட்டிக்க போற முறமாப்பிள்ள நீ. அவ மேல கைய வச்சு எவனோ ஒருத்தன் ஆலோலம் பாடுறான், நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி? பேசாம சின்னாள்பட்டு சேலை வாங்கி இடுப்புல கட்டிக்க. அண்ணே, சேலைய வாங்கி என் இடுப்புல கட்டுறனா இல்ல தாலிய வாங்கி அவ கழுத்துல கட்டுறனான்னு நாளைக்கு காலைல பார். என்ன அது? வீட்ல யாருக்காக? கதவு திறந்து கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. ஏ கிழவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தை. அத்தையா? பின்ன என்ன, நான் உங்க மகனைத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தைதான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது? வேற யார் இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்கிட்ட சொல்லி சட்டை போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன். வருஷத்துக்கு ஒண்ணு சத்தம் போடுவேல்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கு ஆசைதான். அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம். ஆமா, பொல்லாத நேரங்காலம். ஏன் கூட சமைஞ்சவளுகெல்லாம் வயிற்றுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியிறாளுக. நான் வீசுன கையும் வெறுங்கையுமா திரியிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அத்தை. ஒண்ணு, உங்க மகன்கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. இல்ல அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா. அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா? கட்டுபடி கட்டுவ. முறமாப்பிள்ள நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேனா? வாடி கழுத, வாடி. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு விடுறாங்களா? பொடி கிழவி. ஏய், வாடினா வாடி. அத்தை, அத்தை, உங்க மகன் கட்டுற தாலி என் கழுத்துல தொங்கணும். இல்ல நான் தாம்பு கழுத்துல தொங்கிடுவேன். அத்தை, வாடினா. என்னப்பா உங்க ஆத்தா தலைதறிக்க ஓடியாடுற? என்னம்மா, ஏன் இப்படி ஓடியார? பாண்டி, பாவப்பா, அந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தான்னு அவன் மாமங்கார வந்து அவளை அடிச்சு உதச்சு தெருவுல இழுத்துட்டு போறாப்பா. பாண்டி, அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? பொண்ணு, உங்க மகன் கட்டுற தாலி கயிறு என் கழுத்துல தொங்கணும், இல்ல நான் தாம்பு கயித்துல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இந்தாப்பா. அம்மா, என்னப்பா யோசிக்கிற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும். தாலி வாங்கிட்டு போறோம். வாங்கப்பா. ஏ மறி குழந்தை, நாளைக்கு உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை நான் என் பொண்டாட்டி ஆக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பையன் மேல கை வைக்காங்கிறது நான் பாக்குறேன். என்னங்கடா? ஏய், எங்க வந்த? யார தேடி வந்திருப்பாரு? காதலி தேடி வந்திருப்பார். தேடி வரலடா, அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். கை இருந்ததுன்னு தாலி கட்டுவ? கை விட்டுங்கடா.
நீ நாளைக்கு தான் தாலி கட்டுறேன்ன, நான் இப்போ உன் கண்ணு முன்னாடியே தாலி கட்டி கூட்டிட்டு போறேன். என்னத்தை கிழிக்க போறேன். போடா. மறிக்கொழுந்து, ஏய் மறிக்கொழுந்து, என்னடி வாயை திறந்தா மூட மாட்ட, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன ஆச்சு? என்ன மறிக்கொழுந்து, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. பைத்தியம். நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு கிடைக்கிறதான் பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அணைச்சுக்கிட்டு தானே இருக்கேன். 25 வருஷமாச்சு. ஆனா நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. என்னங்க? நம்ம முதராத்திரி தான். ஐயோ போங்க. நீ பயந்து பயந்து பால் சொம்ப எடுத்துக்கிட்டு உள்ள வந்ததும், நான் கைய புடிச்சதும் நீ பயந்து நடுங்கி போய் பால் சொம்ப கீழே போட்டதும், அப்புறம் நான் உன்னை வந்து ஐயோ என்னங்க நீங்க? என்னடி என்னமோ முந்தா ராத்து சமைச்சவ மாதிரி இப்படி வைக்கப்படுற? பின்ன என்ன, என்னத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஞாபகம் வந்துருச்சு. யாரா நீங்க? வாக்குப்பட்டு வந்தவ
வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போய் சேர்ந்துட்டா. என் மூத்த மகனும் ஜெயிலுக்கு போயிட்டான். அம்புட்டையும் இந்த நெஞ்சுக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு ஒத்த பிள்ளையோட தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிள்ளைய எங்களுக்கு இல்லாம பண்ணிடாதம்மா. இது பாருங்க, என் கழுத்துல விஜய் கட்டுற தாலி கயிறு தொங்கணும். இதான் என்னோட முடிவு. உங்க தங்கச்சி முடிவை சொல்லிட்டா, உங்க முடிவு என்ன? இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ கூடாது. மீறி போன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி கூறு போட்டுருவேன். ஏன் பார்க்க கூடாதுங்கிற? அவன் நல்லவன் இல்லையா, இல்ல நல்ல குடும்பத்துல பிறக்கலையா? எனக்கு பிடிக்காதத வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே எவனும் செய்யக்கூடாது. என்னங்க, பொண்ணு என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்த கையில புடிச்சு கொடுக்கத்தானே போறோம். அது ஏங்க வாசப்பட்டவனா இருக்க கூடாது? மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. விஜய், என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு விஜய். என்னால இங்க இருக்க முடியல. Please. மீனா, அழாத மீனா, நான் வந்துட்டேன்ல. மீனா, மீனா, அப்பா, ஐயோ, நம்ம வில்லம் போயிட்டான். விஜய், என்ன உடனே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியும் நினைச்சியா? நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போனா உங்க அண்ணன் எங்க அம்மா அப்பவும் உயிரோட விட மாட்டான். நம்மளால யாருக்கும் பிரச்சனை வேணா. நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். சரி விஜய், நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூட இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வா போலாம். அடி அருமை தங்கச்சி, ஆத்தா மடி மறக்கிறதுக்குள்ள ஆம்பளை மடி சோகம் கேக்குதாடி?
மச்சான் பெருமாள் கோயில் பக்கத்துல அத்தை மாமா விஜய் 3 பேர்த்தையும் உயிரோட சமாதி கட்டுறான் அந்த பொன்னம்பலம். இது பக்கம் வேண்டாம் மச்சான், சின்ன வாய்க்கால் பக்கமா குறுக்குழியில் போயிடலாம். சீக்கிரம் கட்டுங்க, செங்கத்துக்கு வைங்கடா. மாலை மாலை நாட்டுண்டா, வேலை பாரும்மா. ஆஹா, என்னமா அழகா கட்டிட்டு இருக்கானுங்க. காதலிச்சவளுக்கு சமாதி கட்டினதா கதையில கேட்டிருக்கேன். ஆனா நான் காதலிச்சவன் குடும்பத்தையே சமாதி கட்டுறேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த பயலும் என் தங்கச்சியை ஏறெடுத்து பார்க்க கூடாது. இத பார், என்ன வேணாலும் பண்ணு, எங்க அம்மா அப்பா விட்டுடு, தயவு பண்ணி விட்டுடு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வெட்டி கொண்டுடு, என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுடுப்பா. அது இப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் உயிரோட இருப்பீங்க. அதான் மொத்தமா சேர்த்து சமாதி கட்டுறேன். சீலிங்க மேல போட்டு மூடுங்கடா, மூச்சு முட்டி சாவட்டும். குடும்பமே க்ளோஸ். பாண்டி, வந்துட்டியா? யாருப்பா இந்த வேலையை செஞ்சது? எல்லாம் அந்த பொறுக்கி பொன்னமலம் தாப்பா. பாண்டி, வந்தது வராதுமா அருவாள் எடுத்துக்கிட்டு எங்கப்பா போற? அவன் தலையை சீவம் விட மாட்டாமா? வேண்டாப்பா, வேண்டாம் பாண்டி. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கிற, மறுபடியும் ஒருத்தனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாப்பா. 1000 அருவா சாதிக்க முடியாதத அன்பால சாதிச்சிடலாம். ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. விதைக்கிறவன் ஒருத்தன், வெள்ளாம எடுக்கிறவன் ஒருத்தன், உழைக்கிறவன் ஒருத்தன், உட்கார்ந்து சாப்பிடுறவன் ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன். இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம். இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன். அருவாடா பேசு. அண்ணே, என்ன மன்னிச்சிடுன. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னடா சொல்ற? வேண்டாம் வேண்டான்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். இவன் கேட்கல. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மறி கொழுந்து, அவளை வெட்டி சாச்சுது அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் நமக்கு எதுக்குப்பா வரவு? சுத்தி விளைக்காம விஷயத்தை சொல்லுமா. அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசு படுத்துற? பாண்டி, பொன்னம்பலம் தங்கச்சி உன் தம்பியும் ஒருத்தர் விரும்புறாங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவங்களை பிரிக்க முடியல. கடைசியா எங்களை சாகடிக்கிறது முடிவு பண்ணி எங்களுக்கு சமாதி கட்டிட்டான். இதான் விஷயமா? அண்ணா, அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டேன். டேய், ஏன்டா அப்படி சொல்ற? காதலிக்கிறது பாவம் நினைக்கிறவங்களோட அவங்க அண்ணன். நானும் ஒரு பொண்ணை காதலிச்சேன். என் துரதிஷ்டம் அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல.
டேய், நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி, அவளே உன்னை கட்டி வைக்கிறேன். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான். போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு, நம்ம தொண்டனாயிருவோம் போல் இருக்கு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ஏயா இந்த பொண்ணை போல சும்மா விட்டுவானா? நீங்க என்ன பண்ண போறீங்க? கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன். ஐயோ, ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேட்கணும். நானும் இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன். அதனாலதான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா? எப்பவோ ஓடி போன உன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன ஐயோ, அது வேற கதைங்க. இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற? அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாருன்னு சொல்லாதையா, செய்ய. பாத்தியா? இதனால அரசம்பட்டி ஊர் சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நாளை காலையில ஊர் தலைவர் வீட்டுல பஞ்சாயத்து கூடுது, தவறாம எல்லாரும் கலந்துக்க சாமியோ. என்னடா எதிர்க்கட்சி எடுபடி, நீ எங்கடா இங்க வந்தா? வேற வழி இல்லாம தான் இத்தனை நாள் அங்க இருந்தேன். இப்ப ஊரே மாறி போச்சு, அதான் நானும் மாறிட்டேன். நெத்தில பாத்தீங்களா, எம் எம் ஃபார் மனிதன், மனுஷன் ஆயிட்டேன். வணக்கம் வணக்கம். என்ன ஊர் சனம் மட்டும் இங்க வந்து கூடி இருக்கிய? பஞ்சாயத்து கூட சொல்லி தண்டோரா போட்டாங்கல்ல, அதான் கூடி இருக்கோம். பஞ்சாயத்து பொன்னம்பல வீட்டுல இல்ல கூடும், இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, இந்த ஊர்ல என்ன அக்கம் இருந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஊருக்கு ஒளி விளக்கா நம்ம தம்பி வந்திருக்காரு. இனிமே செந்தூர பாண்டி தான் எல்லாமே எங்களுக்கு. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதாக முடிவு பண்ணித்தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஏன் சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்களையா. ஏ ராசா, ஒருத்தன் தலையை வெட்டிப்புட்டு ஜெயிலுக்கு போனேன். நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு வயசுல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடந்தேன். மண்ணள்ளி தூத்துமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குதுப்பா இந்த ஊரு. இனிமே எங்க நல்லது கெட்டதுக்கு தம்பிதான் பொறுப்பு. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவர்தான். இன்னையில இருந்து அவர்தான் எங்க தலைவர். அவர் சொல்றதுதான் எங்களுக்கு வேதம். பதவியை தேடி நீ போகலப்பா, உன்னை தேடி பதவி வந்திருக்கு. அதை ஏத்துக்கிறதா நியாயம். எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற சனங்களை நட்டாத்துல விட்டுடாதப்பா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறோமுங்க. செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. அடிமைகளா இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் தம்பியை கூட்டியாரேன். சரிங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வாழணும். பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல, சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல, ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன். என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க. இப்ப என்னடான்னா ஊர்ல உள்ள காக்கா குருவிலாம் செந்தூர பாண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான். உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்சே. டெபாசிட் போனா என்ன, வேற என்ன போகணுங்கிற? அவர் மானமே போயிருச்சையா. மானம் தான் பெருசுன்னு நம்ம தலைவர் கவரிமான் மாதிரி கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தாருயா. மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க புடிங்கிட்டு சாக சொல்றீங்களா, இல்ல தூக்குல தொங்க சொல்றீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? வாங்கண்ணே, என்ன விஷயம்? ஐயா, எலி வலையானாலும் தனி வலையா இருக்குன்னு சொல்லி வாயை கட்டி வயத்தை கட்டி ஒரு வீட்டை கட்டுனுங்க. அந்த வீட்டை மலைச்சாமிட்ட அடமானம் வச்சு 2000 ரூபாய் கடன் வாங்கணுங்க. வாங்கின கடனுக்கு மேல 2 பங்கு வட்டியும் கட்டிட்டுனுங்க. இப்ப பத்திரத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும். சரிங்க ஐயா. நான் மலைச்சாமி கிட்ட போயிட்டு வரேன். அண்ணே, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாதுண்ணே. உங்க துண்டை கொடுங்க, காரியத்தை நாங்க முடிச்சுட்டு வர்றோம். என்ன சொல்ற? அண்ணே, உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த துண்டை கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. துண்டை கொடுங்கண்ணே.
அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா? யோ மலைச்சாமி, வாயா வெளிய. யாரது? இவனா? என்னடா உருவமே மாறி வந்திருக்க? ஊரே மாறி போச்சு, அதான் உருவமும் மாறி போச்சு. கையில என்ன துண்டு? இது சாதாரண துண்டு இல்ல, எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு. அடா அறிவு, என்ன விசேஷம்? ஹலோ சுந்தரலிங்கம், எப்படியா இருக்க? பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? வாடா போடான்னு கூப்பிடாம இருந்தன, அது வரைக்கும் சந்தோஷப்படு. பாத்தியா, பட்டு 799 ரூபாய் 95 காசு. அட பாவிகளா, இந்த ஊர்ல எவன் வேஷ்டி கட்டுறதுனே ஒரு விவசாயம் இல்லாம போயிருச்சு. என்ன பண்ண போற? இனிமே நான் வேஷ்டி கட்ட போறது இல்ல. இது எப்படி இருக்கு? லட்சணமா இருக்கு. கண்டினியூ பண்ண போறேன், காத்தோட்டமா இருக்கு. உங்க அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வந்துட்டார். இனிமே ஜாக்கிரதையா இருங்க. ஏய் மலைச்சாமி, பணத்தையும் வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுக்காம என்னமா முருகேசன் பூச்சாண்டி காட்டுறியாம? பொழுது சாயறதுக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேர்ந்தாகணும். இல்ல துண்டு வராது, தலைவரோட அருவாதான் வரும். அருவா வந்தா காளிமுத்து கட்டி தான், தலையில்லாத முண்டமா வீதியில் அலையுத. ஜாக்கிரதை. வரோம். என்ன மைனரே இப்படி மிரட்டிட்டு போறானுங்க? கவலைப்படாத, நீ ஒன்னும் பத்திரத்தை திருப்பி கொடுக்க வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதை தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா? வணக்கங்க ஐயா. ஓ மலைச்சாமி. ஐயா இந்தாங்க ஐயா முருகேசனோட வீட்டு பத்திரம். நான் தெரியாம செஞ்சுட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா. சரி, நீங்க போங்க. வர்றேங்க ஐயா. அண்ணே, இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேசன் கொடுத்துருங்க. சரி தம்பி. சின்ன பண்ண வீட்டுக்கு போனியா? இதோ கல்யாணம் முடிஞ்சு வர்றாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருக்காணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கங்க. வணக்கம். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க, ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு என்னமா பிரச்சனை? நான் உங்க தம்பி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக நான் எவ்வளவோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் மௌனமாவே இருக்கீங்க? நீங்க வந்த பிறகாவது எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம். இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அம்மா, நான் பழைய செந்தூர பாண்டியா இருந்திருந்தா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்திருக்கு. அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில முறைப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன். சந்தோஷமா? சின்ன செய்தி சொல்லி வந்தது ஜாதி மல்லி, ஆனமல காத்தடிக்கும் தோப்போரம், ஆசமனம் பாடுதொரு தேவாரம், மேற்கால வெயில் சாய வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கம் ஒரு கரகம் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும். சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி, ஆனமல காத்தடிக்கும் தோப்போரம், ஆசமனம் பாடுதொரு தேவாரம்.
தாளந்தட்டு மக்களும் சம்மதித்து தருமோ கச்சேரிய நானும் வைக்கும் நாள் வருமோ மொட்டு விரிந்தால் வண்டுதான் முத்தம் போடாதா பட்டி பிடிச்சிருக்க மட்டு படிச்சிருக்க எனக்கு ஒரு வரங்கொடு மழையினை இழக்கொடு சின்ன சின்ன பள்ளியறை பாடல்களை பாடிடுவே ஒட்டியிருப்பேன் ஆடை போல் உந்தன் மெய்யோடு சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும் தோபோரம் ஆசமனம் பாடுறது தேவாரம் மயக்கம் ஒரு கிழக்கம் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும் வாங்க தலைவரே, வழக்கமா துண்டு தான் வரும், நீங்களே நேர்ல வந்துட்டீங்க, அதுவும் தேங்காய் பழத்தட்டோட. ஏதாவது வேண்டுதல? தம்பி, ஏதோ சின்னஞ்சிறுசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க. அதுகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்களுக்கு அழகு. ஆமா பொண்ணம்பலம், பழைய பகையை மறந்துரு, பாக்குவத்திலே மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படிங்களா? வச்சுக்கலாமே. பொண்ணம்பலம், நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்தோம், நீ முறை தவறி நடந்துகிட்ட. உனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள நீயா உன் தங்கச்சி எங்க விட்டு மருமகளை அனுப்பி வைக்க சம்மதிக்கிற இல்ல 1000 தலைங்க உருண்டாலும் சரி, நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கடத்துல என் தம்பி தாலி கட்டுவான். இத நடத்தி காட்டல நான் செந்தூர பாண்டியில. வாங்க. மச்சான், மீனா வராங்க கண்ணு, ராத்தியோட ராத்திரியா கோயில்பட்டி கூட்டிட்டு போயிட்டான். நாளை காலையில மீசத்தை ஒரு மகனுக்கு அவளை கட்டி வைக்க போறானா. வாங்கம்மா. கல்யாணத்தை நிறுத்துங்க. என்னங்கடா ஊரை விட்டு ஊர் வந்து கலாட்டா பண்றீங்களா? எதுக்குடா கல்யாணத்தை நிறுத்தணும்? எடுறா அமைச்சர் வாழ. ஏய், எனக்கு அருவாள் எடுக்க தெரியும், எடுத்தா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். மாப்பிள, யார் இவங்க எல்லாம்?
எதுக்கு தகராறு பண்ண வந்திருக்காங்க? அது வந்து மாமா ஒண்ணு இல்ல ஐயா, நாங்க அரசம்பட்டியில இருந்து வரோம். என் பேரு செந்தூர பாண்டி. என் தம்பியும் பொன்னம்பலம் தங்கச்சியும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அப்படி இருக்க விருப்பமில்லாத அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான். இது எந்த விதத்துல நியாயம்? ஏமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. இந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த மூக்கடுத்து கேடா வகை வகையா சீர் செஞ்சு வழியை வந்து பொண்ணை கொடுக்கும் போது நான் யோசனை பண்ணிருக்கணும். நான் இப்ப என்ன பண்றது? பேசாம தாலியை கட்ட சொல்லுங்க. தம்பி, பாக்க வெத்தல மாத்தி பரிசம் போட்டாச்சு, மாப்பிள்ளைய மனவழியில வந்து உட்கார்ந்தாச்சு. இப்ப எப்படி தம்பி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? பாக்கு மாத்தினே சுண்ணா மாத்தினு சொல்லிக்கிட்டு இப்ப கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? கல்யாணத்தை நிறுத்த முடியாது, பண்றது பண்ணீங்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு வெட்டு குத்து தான் நடக்கும். இத பாருங்க, இது எங்க 2 பேருடைய சொந்த பிரச்சனை. இத 2 ஊர் பிரச்சனை ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது நியாயம் தான் தம்பி. இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? ஐயா, காதலிச்சதுனால என் தம்பிக்கு உரிமை இருக்கு, பரிசம் போட்டதுனால உங்க பையனுக்கு உறவு இருக்கு. மண்ணும் பொண்ணும் ஒரு வீரனுக்கு சொந்தமாகிறது தான் நம்ம மண்ணோட வழக்கம். அதனாலதான் அந்த காலத்துல பொண்ணுங்க மஞ்சு விரட்டுல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த பிரச்சனைக்காக 2 ஊரும் மோதிக்க வேண்டாம். உங்க மகனும் என் தம்பியும் மோதட்டும். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவன் அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டட்டும். சரி தம்பி, அப்படியே செய்வோம். தம்பி, நீங்க முடிவு செய்த மாதிரியே 2 பேர்த்துல யார் இந்த தாலி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல. இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிள்ளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, அவன் தலையை சீவிட்டு தாலியை கையில எடுக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளையாடுறா? விளையாடுடா. உட்காருங்க மாமா. விஜய், தாலி எடுத்துக்கிட்டு
டேய், நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பார். என்ன தலைவர, உள்ளூர்ல கல்யாணம் நடத்த முடியாம தானே வெளியூருக்கு வந்தோம். இங்க வந்து நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா? செந்தூர் பாண்டி வேற உங்க தங்கச்சி கூட்டிட்டு போறான். இனிமே என்ன பண்ண போறீங்க தலைவர? நிறுத்துறண்டா, இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். விஜய், அம்மாவை மீனாவை டவுனுக்கு கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடு. சரிண்ணா. ஆமாடா, இந்த ஊருக்கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணன் நடத்த போறான். இந்த பாரு, என் மருமக கல்யாண புடவை மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டிருக்க கூடாது. பாண்டி, நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துருப்பா. அப்பா, என் கல்யாணத்துக்கு இந்த ஐயருக்கு எல்லாம் யாரும் தேவையில்லை. நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுக்குறீங்க, நான் மீனா கழுத்துல கட்டுறேன். என்னடா அவன் இப்படி சொல்றான்? ஏன் தம்பியாச்சே அப்படிதான் சொல்லுவான். விஜய், நேரமாச்சு, கிளம்புங்க. அம்மா கிளம்புங்க. போங்க போங்க போங்க. அப்பா, மண்டபத்துக்கு போய் கல்யாண வேலையெல்லாம் கவனிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, போப்பா போப்பா. என்னம்மா இத்தனை படம் எடுத்து போட்டிருக்க, ஒண்ணு கூட பிடிக்கலையா? இருங்க ஐயா, அவசரப்படுறீங்களே. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. என் மருமக நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட வேண்டாம். பொம்பளைகளை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாதுயா. என்னத்தை திருப்திப்படுத்த முடியாது? இப்படி எல்லாம் பேசினா வேற கடைக்கு போயிடுவான். ஐயோ வேண்டாங்க, இங்கே இருங்க. அது என்ன மேல மேல? அது அது எங்க? இந்த பாருங்க. இது என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா. எங்க பாப்போம். இதுலதான் கருகு நிறைய இருக்கு. ராசாத்தி ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்க ஐயா? உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரிமா. அப்புறம் என்ன, இதையே எடுத்துருவோம். இதையே கொடுத்துருங்க ஐயா. அப்ப ராசா போவோமா? கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா, இது நல்லா இருக்கா பாருங்க. எதுக்குப்பா இது? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்குப்பா இந்த அவசரத்துல? வேண்டாம். அட, ஏன் கல்யாணத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். மஞ்சள் கலர் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும். இத கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்பா பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துறாரு. பாண்டி, கல்யாண மண்டபத்துக்கு போனியே, மணவரையெல்லாம் ரெடி பண்ணிட்டிய? என்ன, டவுனுக்கு போன உங்க ஆத்தாளும் தம்பி இன்னும் வரல? மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீல்ல? என்ன பாண்டி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பேச. அம்மாடி, ஒரு பொண்ணுக்கு சொத்து சுகம் எல்லாமே அவளோட பூவும் பொட்டுந்தாம்மா. அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய கொடுப்புன. ஐயா, நிறைஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க. அத்தா, நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது. என் மகன் செந்தூர பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது. வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. பெருசு தெரியுமில்ல? கல்யாண வீட்டை எழவு வீடா மாத்திட்டு போறேன். இப்ப உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா, தம்பிக்கு கல்யாணம் பண்றானான்னு. நடராஜ் தலைவரே, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பார்த்து. சரிங்க தலைவரே. அண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி தம்பி. அப்பா, 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 என்னப்பா இது? என்னாச்சு? அந்த பொண்ணம்பளை வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாப்பா. பாண்டி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா.
எதுக்குப்பா? இளவு வீட்டுல எப்படி கல்யாணம் நடக்கணும், என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாப்பா. இந்த கல்யாணம் நடக்கணும், நிச்சயமா நடக்கணும். எப்படிப்பா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் என்னுடைய கடைசி ஆசை. பாண்டி, என் மருமக கழுத்துல தாலி ஏறதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. பாத்து இறங்குமா. வாங்க, சீக்கிரம் வாங்க, நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போகணும். பாண்டி, என்னப்பா இங்க இருக்க? மண்டபத்துல கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குல்ல? இங்க பாத்தியா, என் மருமகளுக்கு ஏன் தாலி மாதிரியே அவளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னப்பா ஆத்தாள மொத பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? ஒண்ணுமில்லமா, தலை நிறைய பூவும் நெத்தியில பொட்டுமா உங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த பூவோடையும் பொட்டோடையும் உங்க அப்பா மடியில உசுர விடணும்தாப்பா நான் தினம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எங்க உங்க அப்பா? அது வந்துமா, பக்கத்தூர்ல என் தலைமையில கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் கல்யாண மண்டபத்துல இருந்ததுனால அப்பா போயிட்டாருமா. புள்ள கல்யாணத்தை விட அது ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? என்கிட்ட கூட சொல்லாம போறதுக்கு? என்கிட்ட சொல்லிட்டு தாமா போனாரு. ஆமா, தம்பியும் மீனாவையும் கல்யாணம் பண்ணது கூட்டிட்டு போய் முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அப்பா வந்த உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா. அண்ணா, அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் வந்த உடனே இத போட்டு மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு வரணும். அவர் வந்தாதான் தாலியை கையில எடுப்பான். ஆமா, நீ வாமா, நம்ம புடவை மாத்திட்டு புறப்படலாம். எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வேணும் சத்தியம் வாங்கிட்டு அப்பா போயிட்டாரு. அப்பா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டு வேணும் இவன் சொல்லிட்டு போறான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன் கடவுளே? உட்காருங்கம்மா. அட என்னப்பா, நான் தான் என்னமோ கல்யாண பொண்ணாட்டம் என்ன சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்பவுமே கல்யாணம் பொண்ணுதாம்மா. அட போப்பா. என்ன தேது இவ்ளோ அழகா புடவை கட்டிருக்கீங்க, நெத்தில குங்குமமே வைக்கலையே? ஆமா, மூஞ்சி கழுவுனா மறந்துட்டேன், வச்சுக்கிறேன். அண்ணா, அம்மாவை பார், மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க.
ஏதாவது கல்யாணம் காட்சின்னா உங்க அப்பா கூட சோடியா தான் போவேன். அவர் இல்லாம நான் எங்கேயும் போனதில்லை. சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா. வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. மாப்பிள்ளை மணவரைக்கு வர சொல்லுமா. அவசரப்படாதீங்க, அவங்க வந்துவிட்டோம். அதான் தாலி அவங்க வந்த பிறகா கட்டலாம். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை மணவரையில வந்து உட்கார சொல்லுங்க. ஆமாமா, வர சொல்லுமா. இப்பதான் எனக்கு உசுரே வந்துச்சு. அப்பா அம்மா, அப்பா வந்தாச்சு. தம்பியை தாலி கட்ட சொல்லுங்க. என்னப்பா அவங்க வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ வந்து தாலி கட்ட சொல்ற? என்னாச்சு அவங்களுக்கு? அது வந்துமா, பக்கத்தூருக்கு அப்பா வண்டியிலே போயிட்டு வந்தார்ல, கலப்பா இருக்குன்னு அப்பா வண்டியிலே இருக்காரு. அப்பாவுக்கு என்னாச்சு? அது வந்துமா, சொல்லுடா, அவருக்கு என்னாச்சு? இல்லம்மா, கலப்பா இருக்குன்னு தான் வண்டியில இருக்காரு. இல்ல, சொல்லு, அவருக்கு என்னாச்சு? சொல்லுடா, அவருக்கு என்னாச்சு? என்னாச்சு அவருக்கு? ஏண்டா அழுகுற? என்னடா அழுகுற? ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க? போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டே போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. எப்பா பாண்டி, பாண்டி, என்னப்பா, எப்படிப்பா? உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதா, கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொன்னம்பலம் அப்பாவை கொன்னுட்டாமா. ஐயோ, உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீவி திங்காரிச்சுக்கிட்டு, ஐயோ என்ன பூவாட்ட வச்சுக்குவீங்களே, இப்படி பசுக்கிட்டு போயிட்டீங்களே. இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம்? பூ எதுக்கு, பொட்டு எதுக்கு, இந்த தாலி எதுக்கு? அம்மா, அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினார் தெரியுமா? என்னப்பா? நீங்க சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறதா அப்பாவோட கடைசி ஆசை. என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொல்லிட்டாருமா. என்ன சொன்னாருன்னு சொன்ன? என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான்
உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னாரு. ஐயா, நீங்க உசுரோட இருக்கும் போதும் உங்க சொல்லுக்கு மறு சொல்ல சொன்னதெல்லாம் உங்க மருதாயி. இனிமே சொல்ல மாட்டாயா. உங்க ஆசைப்படியே நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். தம்பி, அப்பாவை தூக்குப்பா. ஐயோ ஐயோ. விஜய், தாலி எடுத்துக்கட்டு. எடுத்துக்கா. மிஸ்டர் பாண்டி, நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. தவறான தகவல் கிடைச்சு வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்கிட்ட என்ன பேச்சு? பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இவனை கைது பண்ணி வேன்ல ஏத்துங்க இன்ஸ்பெக்டர். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், என் தம்பி கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணுமாலும் செய்யுங்க. ஐ எம் சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டேஷன் நட. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அரெஸ்ட் பண்ணியா? போலீஸ் எல்லாரையும் வேன்ல போய் ஏற சொல்லு, இல்ல உன் தலை செதறிடும். ஏற சொல்றா. யோ இன்ஸ்பெக்டர், எல்லாரும் வேன்ல ஏறுங்க. ஏறி தொலைங்கயா. ஏ நடராஜ், எல்லாத்தையும் வேன்ல ஏத்து. ஏய், எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அப்பாவை கொன்னியோ அந்த கல்யாணம் இப்போ உன் கண்ணு முன்னாலே நடக்க போகுது. விஜய், தாலி கட்டு. எங்க அப்பாவை கொன்னப்பவே உன் தலையை சீவி இருக்கணும். இந்த கல்யாணம் முடியட்டுன்னு தான் உன்னை விட்டு வச்சிருந்தேன். இப்ப பாண்டி, வேண்டாப்பா வேண்டாப்பா. இவனை கொல்றதுனால உங்க அப்பா திரும்பி உசுரோட வந்துடவா போறாரு. இவனை விட்டுடுப்பா. அப்படி சொல்லாதாத்தா. இந்த மாதிரி கொலகார பாவிய உயிரோட விட்டா உன்ன மாதிரி எத்தனையோ பொம்பளைங்க புருஷன் இல்லாம துடிப்பாங்க. என்ன மாதிரி எத்தனையோ அப்பனுங்க புள்ள இல்லாம தவிப்பாங்க. பாண்டி, இவனை உயிரோட விடாத, உயிரோட விடாத.
அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன். இனிமே நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். விஜய், அம்மாவை நீதாண்டா நல்லபடியா பாத்துக்கணும். தைரியமா இரு.